ஏன்னா சத்குரு ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி பேர் சொல்லி கேக்குது, ரொம்ப ரொம்ப ரேர். இல்லைன்னா பொதுவா தான் அவர் பதில் சொல்லுவாரு ஜெனரலா. நான் வந்து ஏன் வந்து வாலண்டியரிங் பண்ணணும், பயிற்சி பண்ணிக்கிட்டு வீட்டிலே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். அது வந்து அப்போ அவங்க வந்து வாசிச்சுட்டு வள்ளி நடராஜன் அதை வேற சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சத்குரு சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வள்ளிக்கு இன்னும் அங்கே என்ன வேலை, இங்கே வந்துடட்டும், இங்கே வந்து வாலண்டியரிங் பண்ணட்டும், அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். அது அவங்க சொன்ன விதமே ஒரு வேறையாக இருந்தது. அப்போவும் நான் நினச்சேன், சரி என்னோட இது வந்து இங்கே தான் இருக்குது போல், நான் வந்து ஹேவ் டு கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுது. அப்போ அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய நாள் வந்து சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம் சம்ஸ்கிருதியோடு இருந்திருக்கிறீங்க. ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இது நீங்கள் என்னை கேட்குறத விட குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் அவங்களோட அந்த குழந்தைங்கள நீங்கள் கேட்கணும். இன்னைக்கும் எங்கே பார்த்தாலும் வலிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரும்போது டெஃபினெட்லி தெர் வேர் சம் பிரின்சிபல்ஸ், இது பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது வந்திருக்குதா? நிறைய விஷயத்தில் ரொம்ப ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா எனக்கு நானுமே பை நேச்சராக இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். சூரிய நமஸ்கார் பண்ணுறதே வந்து சீக்வல் டு சாதகம். அது வந்து மேபி அது வந்து சத்குரு சொன்ன ஆஸ்பெக்டில் அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தேன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட் வில் செட்டில் டவுன் த மைண்ட். அக்கா, சத்குரு சம்ஸ்கிருதி பற்றி சொல்கிறப்போ திஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ஃபார் த யூனிவர்சிட்டி, தே ஆர் ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு விளையாட்டு தனம் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். பட் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ள, அதாவது அவங்க இனிஷியேஷன்லாம் முடித்து வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். பார்த்த உடனே அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பீப்புள் எல்லாமே ஒரு வித்தியாசம் தெரியும். அதுலேயும் அந்த அளவுக்கு இப்போ நானே கூட அவங்களோட அந்த அளவுக்கு சாதனாலாம் நம்மளாலே பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களோட ஏஜுக்கு அவங்க பண்ணுற சாதனா வந்து. நீங்கள் சம்ஸ்கிருதி இந்த நாளில் ரொம்ப டஃப்பான ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கும்? இப்போ சொல்லணும்னா அவளே அதை கேட்டால் சிரிப்பா. அக்கா, ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்திருந்தப்போ சத்குரு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த ருத்ராட்சி இது நான் சத்குரு கையால் வாங்கி போட்டுக்கிட்டேன். ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப நார்மலாக ஒன்று என் சிஸ்டர் மட்டும் ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் உட்கார முடியல, அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க. அவங்க இருந்த ரூமை போய் யூ மெடிடேட் இன் தட் ரூம், இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சத்குரு இருந்த ரூமில் போய் மெடிடேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து அக்கா அந்த ரூமில் மெடிடேட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. எல்லாரும் அங்கே வந்து ஏதோ ஒன்று மெடிடேஷன். அப்போ கைலாஷ் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனேயே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போகலாம் எல்லாம் பண்ணும்போது மெடிக்கல் செக்கப்புன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. மெடிக்கல் செக்கப் போனால் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹை பிபி இருக்குது, நீங்கள் போகவே கூடாது, என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகக்கூடாது. ஆனால் நான் கைலாஷ் வரணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னதுக்கு சத்குருக்கு எழுதுனதுக்கு உடனேயே ரிப்ளை கொடுத்துட்டாங்க, லெட் ஹர் வாக் as much as she can, I will take care of her, கைலாஷ். இத்தனை கருணை எதுக்கையா நான் உனதென்றணைத்தாயோ, வாழ்வின் மர்மம் தெளிந்திடவே என்னை உன்னில் இணைத்தாயோ. அக்கா, இப்போ நீங்கள் சென்டரில் இருந்ததெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஆஷ்ரம்க்கு பொறுமையாக வர சமயத்தில் நீங்கள் நிறைய நாள் வந்து சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம் சம்ஸ்கிருதியோடு இருந்திருக்கிறீங்க. ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இது நீங்கள் என்னை கேட்குறத விட குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் அவங்களோட அந்த குழந்தைங்கள நீங்கள் கேட்கணும். இன்னைக்கும் எங்கே பார்த்தாலும் வலிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரும்போது எனக்கு என்ன நான் பண்ணேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியறத விட ஏதோ ஒன்று நான் அந்த குழந்தைங்கள நான் டெஃபினட்டாக நான் டச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து ஐ வாஸ் நாட் ஃபுல் டைமாக அப்போ நான் போகலை. மதுரையில் கோஆர்டினேஷன் அஸ் வெல் அஸ் சம்ஸ்கிருதி ஒரு 15 days அப்படி தான் போயிட்டுருந்தேன். அந்த டைம்லேயே போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு என்னென்ன ஒரு சத்குரு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்குறது அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் என்ன இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஏதாவது பாவக்காலா இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த குழந்தைங்க மாதிரி அது அந்த சாப்பாடை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் வந்து
அப்படி அந்த கரெக்ட்டா அத ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி அவங்க சாப்பிடுவாங்க. வெளிய குழந்தைங்கள்லாம் அம்மா எல்லாம் சொல்றாங்க, "உருளைக்கிழங்கு தான் அவன் சாப்பிடுவான். இது சாப்பிட மாட்டாங்க." அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு வேடிக்கையா இருக்கும். எது அந்த குழந்தைங்களுக்கு எது ரொம்ப நல்லதோ, அது இங்க வந்து தானாவே அவங்களோட சிஸ்டம்லயே வந்த மாதிரி நடந்துச்சு அந்த இது. அதே மாரி ட்ரெக்கிங் வந்து சொல்லுவாங்க, சத்குரு எப்பவுமே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களாமா, 1 1/2 மணி நேரத்தில அந்த ஃபர்ஸ்ட் ஹில் ஏறிட்டு இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்க உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு. போயிட்டு அவங்க அங்கருந்து விளையாடிட்டு திரும்பி அந்த மாரி வருவாங்க. காத்து அடிச்சுச்சுன்னா எப்படி அந்த காத்தோட டைரக்ஷன்ல வந்து நீங்க நின்னு, அந்த காத்த வந்து எப்படி இது பண்ணிக்கணும்னோனே எல்லாரும் அது வேடிக்கையாவும் ஒரு ஃபன்னாவும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவலாவும் சரி நாங்க எல்லாருமே யூசுவலா பண்றது. காத்து அடிக்கிற திசையில போய் இப்படி விண்ட் பின்னாடி பாத். வின் ஆமா. பின்னாடி திரும்பி, முன்னாடி திரும்பி இதெல்லாம் வந்து ஆ ரொம்ப அ நல்லா ஸோ அவங்க முதல்ல இந்த மாரி வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வர சமயத்துல நான் சாப்பாடு போட்டேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. ஷி வாஸ் வெரி பிக்கி ஈட்டர். பட் நான் சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல இந்த கருவேப்பிலை எடுத்து ஓரமா வச்சுட்டேன். கருவேப்பிலை என்ன ஓரமா வச்சுட்டீங்களா? ஐயய்யோ! இது என்னது? நல்லா அதையும் எடுத்து நான் மேல போட்டு அவங்களுக்காக நான் சாப்பிட்டேன். எனக்கு அது வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு மொமெண்ட் அது. ஐயோ! கருவேப்பிலை கூட விடாம விடாம. அதையும் வந்து அவங்க சாப்பிடுறாங்க. அப்படின்னு. அதுல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? ஆமா. 7 வயசு பொண்ணு எனக்கு வந்து கருவேப்பிலை சாப்பிடுறத பத்தி சொல்றதெல்லாம் இப்போ நீங்க எஸ்பெஷலி இந்த ஃபுட் ரிலேட்டட் நீங்க சம்ஸ்கிருதி பத்தி ஆமா. சொல்றப்போ ஐ குட் சோ மச் ரிலேட் டு இட். வேற என்ன மொமெண்ட்ஸ்க்கா குழந்தைங்களோட இருந்தப்போ உங்களுக்கு லைக் விச் வுட் லைக் டு ஷேர்? குழந்தைங்களோடன்னு பார்த்தோம்னாமா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் சத்குருவோட இன்புட்டோட அவங்க வந்தபோது, எவ்வளோ நல்ல அவங்கள இப்போ இது பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ எல்லாரும் நல்ல ஒரு பெரிய டான்சிங்க்கு போறாங்க, அதுக்கு போறாங்க. இப்ப கூட நீங்க கேட்டிருப்பீங்க, ரஷ்மிதா கௌதம் எல்லாம் ஏதோ அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஈவன் ஈஷா கிருப்பா டியூரிங் கோவிட் டைம் ஏதோ டிராயிங் எல்லாம் போட்டு ஆமா. சத்குரு அத பத்தி ட்வீட் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்றாங்கங்கிறத பார்க்கும்போது, அது அந்த பேஸ் இல்லாம கட்டாயமா அது அவங்களுக்குள்ள வரல. எங்கே நீங்க அவங்கள விட்டீங்கனாலும், அதுல என்ன பெஸ்ட்டோ அத அவங்க சூஸ் பண்ணி பண்றதுக்கு, அ அவங்க தே ஆர் ட்ரெயின்ட். நீங்க சம்ஸ்கிருதி இந்த நாள்ல ரொம்ப டஃப்பான ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லணும்னா, அவளே அத கேட்டா சிரிப்பா. இஸ் அ வெரி குட் சிங்கர் இப்போ. அவங்க எல்லாம் பாடுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப் டு ஹேண்டில் ஹர். அந்த டைம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு அந்த டஸ்ட்பின் கிட்ட நின்னாங்கன்னா, அங்கருந்து நகர மாட்டாங்க. ஃபுல்லா நின்னே இருப்பாங்க. ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களா மெல டவுன் ஆயி, அதுக்கப்புறம் வர வரைக்கும் அவ்வளோ இந்த மாரி அவங்க நிப்பாங்க. கோவமா? கோவத்துல ஏதோ ஒண்ணு நான் இத செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்கன்னா, அவங்கள மாத்தவே முடியாது. ரொம்ப அது மாதிரி சில குழந்தைங்க கொஞ்சம் டஃப்பா அ இருந்தது இருக்கு. அந்த மாரி சின்ன சின்னதா கண்டுபிடிக்கும்போது, அதே மாரி அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா, அ அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஆனா, அது தெரிஞ்சு அதுலேருந்து வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பி அதே ஒரு எனர்ஜியோட அவங்க தேல் பவுன்ஸ் பேக். அதெல்லாம் வந்து வெளிய எந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பேம்பரிங் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது, அவங்கள ரொம்ப அப்படி பார்த்துக்கணும், அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து ம் இருக்காது. சும்மா நார்மலா அவங்கள என்ன எப்படி பார்த்துக்கிறோமோ, அது மாரி தான் பார்த்துக்குவோம். அதிலயே வந்து ஒரு நல்ல வித்தியாசம். அது கூட நான் வந்து ஜெனரலா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போச்சுன்னா தானே அவங்க பேரண்ட்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஏங்குவாங்க. பேம்பரிங்காக இருக்கு. ஏங்குவாங்க. பட் நீங்க அந்த பேம்பரிங் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இருக்காது. சும்மா ஏதோ கதை சொல்றது, கொஞ்சம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, ஏதோ ஒண்ணு விளையாடுறது, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அது மாரி ஏதோ ஒண்ணு விளையாட்ட உடனே மாறிக்குவாங்க. இதுவுமே சத்குரு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இதாகும். எப்ப அவங்க சிக்கா இருக்காங்களோ, அவங்கள நீங்க ரொம்ப கவனிச்சு, அப்ப அவங்களுக்கு என்ன தோணிரும்னா, நம்மளும் இப்படி சிக் ஆகும்போது தான் நம்மளுக்கு எனக்கு கவனிப்பு அட்டென்ஷன் கிடைக்குது. கிடைக்கும் அப்படின்னு நெனச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது. அது ரொம்ப இது. அத நான் வந்து வெளிய கூட ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். யார் ரொம்ப உடம்பு சரியில்லனாலும் ரொம்பலாம் போய் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதான். அக்கா சம்ஸ்கிருதில இருந்த டைம்ல டெஃபினெட்லி தேர் வேர் சம் பிரின்சிபல்ஸ். இது பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு. இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து இது இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது வந்திருக்குதா? நெறைய விஷயத்துல ரொம்ப ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா எனக்கு நானுமே பை நேச்சரா இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால எனக்கு அதுல எல்லாம் இல்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் கொஞ்சம் வந்து கான்சிக்வென்ஸ் இந்த குழந்தைங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சூரிய நமஸ்கார் அத வந்து தே ஹேவ் டு டூ அ ஃபியூ டைம்ஸ்.
அது மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கும். என்னன்னா, ஏன் அத வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து அது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பிராக்டிஸு. அத நம்ம இவங்களுக்குள்ள இப்படி போட்டோம்னா, அது சரியா வருமா அப்படின்னதுக்கு, இது நான் சத்குரு வந்து மீட் பண்ண முடியல. ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் அத மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா பிரத்யுதா இருந்தாங்க. அவங்க மூலமா இத வந்து இந்த கொஸ்டின வந்து நான் சொன்னேன். "இதுதாம்மா எனக்கு ரொம்ப கேட்கணும்னு தோணுது. இத நீங்க கேளுங்க" அப்படின்னு. அப்புறம் அவங்க கேட்டுட்டு வந்து பதில் சொன்னாங்க. "இது வந்து இட்ஸ் நாட் அபௌட் பனிஷ்மென்ட்டு அப்படிங்கிற மாதிரி இத நீங்க பார்க்கக்கூடாது. அந்த காலத்துலலாம் வந்து அந்த காலத்துலன்னு கிடையாது. எனி டைம் வந்து தண்ணீல ஃபுல்லா இங்க வரைக்கும் கழுத்து வரைக்கும் நிக்க வச்சு சாதகம் பண்ணணும். அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறது கிடையாது. இட் இஸ் லைக் தட். அவங்களோட குரோத்துக்கு இது ஒரு இது. அந்த டைம் அது இதா இருக்குமே தவிர, அதோட இது கம் கம்ப்ளீட்டா அதோட இம்பாக்ட் வந்து வேறையா இருக்கும். அதனால இத அப்படி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாங்க. ம். அது ஒண்ண தவிர வேற எல்லாமே அபௌட் சம்ஸ்கிருதி எனக்கு ஒரு இதே ஸோ இல்ல. சூரிய நமஸ்கார் பண்றதே வந்து இட்ஸ் ஈக்வலன்ட் டு சாதகம் ஆமா. பண்றதுக்கு. அது வந்து மேபி அது வந்து சத்குரு சொன்ன ஆஸ்பெக்ட்ல அதுக்கப்புறம் நான் அத பார்த்தேன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட் வில் செட்டில் டவுன் த மைண்ட். ம். மைண்ட செட்டில் பண்ணும். அவங்களோட பிசிக்கலா ஒரு எக்ஸாஷன் இருக்கும். அப்ப தே வில் செட்டில் டவுன். தே வில் கெட் டு நோ. அந்த ஒரு பார்ட்டுக்கா இருந்துக்கலாம். டெஃபினட்டா தட் ஆல்சோ வொர்க்ட். ம். நெறைய குழந்தைங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு. ஆனா எந்த பசங்களும் வந்துட்டு கான்சிக்வன்ஸே டாட்ஜ் பண்ணலையா? அது இருக்கும் தானே. நம்மலாம் பண்ணாது அதனால இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ம். இருக்கும். பட் அத வந்து நீங்க கண்டும் ஆமா. காணாம. காணாம விட மாட்டோம். கொஞ்சம் அப்பப்ப எங்க கிட்டனா கொஞ்சம் பேம்பரிங் எதிர்பார்ப்பாங்க. எங்கள மாரி ஒரு கேர்டேக்கர்ஸ் அந்த மாதிரி இந்த இருக்கவங்க கிட்ட. ம். மத்தவங்க கிட்டலாம் டீச்சர்ஸ் கிட்டலாம் டெஃபினட்டா தே வில் வெரி ஏன்னா மச். நான் பார்த்துருக்கிறேன். ம். வள்ளிமா, சிதம்பரமா அந்த பேரெல்லாம் சொன்னாவே வந்து அப்படியே புஸ்ஸுன்னு லைட் லைட் ஃபேஸ்ல வந்து ஒரு லைட் அடிக்கும். சம்ஸ்கிருதி குழந்தைங்களோட இதுல. அதான் எனக்கு எப்பவுமே தோணும். பீப்பிள் லைக் யூ யூ ரியலி மேட் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் இன் தேர் லைஃப்ஸ் அப்படின்னு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்களுக்கு டீச்சிங் இல்ல அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்லம்மா. டீச்சிங் சைடு நான் போகவே இல்ல. தமிழ் கிளாஸஸ் மட்டும் அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேனே தவிர, ஐ ஹவ் நாட் கான் இன்டூ டீச்சிங். ஏன்னா நான் திருப்பி அது உங்கட்ட சொன்ன மாதிரி ஐ வாஸ் நாட் கம்ப்ளீட்லி தேர். 15 டேஸ் தானே இருந்தேன். அதனால அந்த டைம்ல என்ன அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ. மோஸ்ட்லி ஐ யூஸ்ட் டு கோ வித் தெம் வித் வாக்ஸ் தீர்த்து கொண்டு ஜஸ்ட் பீயிங் வித் பீயிங் வித் தெம். அதுவே ரொம்ப them. எனக்குள்ள ஒரு ம். பயங்கர ஒரு டிஃபரன்ஸ் ஒரு இது. மறுபடியும் நீங்க வந்து குழந்தைய பெத்து வளர்க்குற மாதிரி டெஃபினட்டா. அந்த ஏஜ் குரூப்ல ஆமா. இருந்து. அது நெறைய அவங்களுக்கு அந்த இது மாரி சேயிங் மாரி எல்லாம் சொல்லுவேன். ம். நீங்க வந்து இது மாரி உங்கள பண்றாங்கன்னு யோசிக்க கூடாது. யூ ஆர் லைக் உங்கள வந்து ஒரு கோல் மாரி இருக்கவங்கள வந்து நெறைய பட்ட தீட்டினா தான் யூ வில் பிகம் டைமண்ட்ஸ் ஆவீங்க. அப்படின்னா போங்க வள்ளிமா. தே வில் கெட் வெரி இரிட்டேட்டட் அந்த டைம்ல. இத வேற நீங்க இத இங்க சொல்றீங்க பின்னாடி ஒரு அப்படின்னு. சம்ஸ்கிருதி ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்றது அது இதுலலாம் ம். நல்லா ரொம்ப நீங்க சொன்ன மாரி அஸ் இஃப் என் குழந்தைங்கள நான் அப்படி வளர்த்தேனான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் நாட் தட். எனக்கு தெரியல அப்போ வந்து எப்படி வளர்க்கணும். வெரி வெரி யங் மேரிடு உடனே குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்கள எப்படியெல்லாம் வளர்க்கணும்லாம் அந்த மாரிலாம் ஒரு இதே கிடையாது. பட் சம்ஸ்கிருதி கைடன்ஸ் சத்குரோட கைடன்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களும் இதா இருந்ததுனால ரொம்ப நல்லா பண்ண முடிஞ்சது. அக்கா சத்குரு சம்ஸ்கிருதி பத்தி சொல்றப்போ திஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ஃபார் த யூனிவர்சிட்டி தே ஆர் ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க எப்பயாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இத பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து எனக்கு குழந்தைங்களே என்கிட்ட ஷேர் பண்ணது. அதாவது அலுமினி ஸ்டூடண்ட்ஸ் ஷேர் பண்ணது. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தீஸ் சில்ட்ரன் தே தெம்செல்வ்ஸ் ஆர் கான்செக்ரேட்டட். எப்படி சத்குரு எப்பவுமே நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங்ஸ கான்செக்ரேட் பண்ண முடியாது. பண்ணுறது முடியாது கிடையாது, முடியும். ஆனா தே ஹேவ் மத்த அஜெண்டால நெறைய மாறி போயிடுவாங்க. Priorities. டைவர்ட் போயிடுவாங்கன்னு. இது வந்து குழந்தைங்க நான் நினைக்கிறேன், அந்த மாரி ஒரு இதுதான் அவங்களுக்கு இனிஷியேஷன்ஸ்ல எல்லாம் அந்த மாரி தான் நடந்திருக்கணும்னு. இது நானும் பார்த்துருக்கேன். அவங்க எங்க போனாலுமே தே பிரிங் அ டிஃபரன்ஸ். சுத்தி இருக்கவங்களுக்குள்ள அது ஸ்பிரிச்சுவலாவா அது என்னன்னு எனக்கு புரியல. பட் குழந்தைங்க இப்ப என்கிட்ட ஷேர் பண்ணது, சென்னையில இருக்க அவங்க குழந்தைங்க. அவங்க சொல்றாங்க, ஈவன் எனக்குமே அது இப்ப புரியுது வள்ளிமா. நான் அங்க போனேன்னா, அந்த ஹவுஸோட இதுவே டிஃபர் ஆகுது. நாங்க இருக்கும்போது அதோட அ சிச்சுவேஷனே மாறுது. நாங்க அங்க இருக்கோம்னா.
அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு அப்படின்ட்டு இப்போ அவங்க ஷேர் பண்றாங்க. வாவ்! குழந்தைங்களே ஸோ கான்சென்ட்ரேட்டட். தே ஆர் கான்செக்ரேட்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து யாரும் சொல்லலை எனக்கு டைரக்டா. பட் நான் நினைக்கிறேன் இந்த இனிஷியேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் டஸ் ஹேப்பன் த வே. கொஞ்சம் ஒரு விளையாட்டு தனம் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். பட் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ள, ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்னஸ், சீயிங் திங்ஸ் அது வந்து இமீடியட்டா ரொம்ப தெரியும். அதாவது அவங்க இனிஷியேஷன்லாம் முடிச்சு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். பார்த்த உடனே அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பீப்பிள் எல்லாமே ஒரு வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து மேபி அவங்களும் அந்த தே ஆர் கெட்டிங் இன்டு தர் ஆக்டிவிட்டி அது இதுலலாம் அவங்களுக்கு தெரியாம ஐ திங்க் தே ஆர் டூயிங் a few திங்ஸ்ன்னு எனக்கு தோணுது. ஆனா இது வந்து கட்டாயமா இனிஷியேஷனுக்கு அப்புறம் கட்டாயமா முன்னாடி பின்னாடின்னே அவங்கள சொல்லலாம். அதுலயும் அந்த அளவுக்கு இப்ப நானே கூட அவங்களோட அந்த அளவுக்கு சாதனைலாம் நம்மளாலே பண்ண முடியுமான்னு அவளே சிரிப்பா என்னை பத்தி ஏன் சொன்னீங்கன்ட்டு. அப்படி ஒரு ஒரு மிஸ்chievous சைல்ட்னா சும்மா ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸ்ல போயிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். பட் அவங்களே அதுக்கப்புறம் she was ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் இதாக தான் இருந்தாங்க. ஓகே. அக்கா, ஆரம்ப காலத்துல நீங்க வந்திருந்தப்போ சத்குரு உங்க வீட்ல ஸ்டே பண்ணாங்கன்னு நாங்க ஆமா. கேள்விப்பட்டோம். ஸோ அந்த டைம்ல நீங்க சத்குருவ குருவா நீங்க முழுமையா பார்த்துட்டீங்களா? எப்படி குரு வீட்டுக்கு வராங்கன்றப்போ எந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது? ஹவ் டிட் யூ ரிசீவ் ஹிம்? இது சொல்லணும்னா டு பி ட்ரூத்ஃபுல் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பெரியவங்க யாரோ வராங்க. அதை வந்து அப்போ வந்து மசாபுதி வந்து ரொம்ப இதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கட்டாயமா சத்குரு வராங்க சத்குரு வராங்கன்னு. அவங்க வர முடியல. காலேஜ்னாலேயோ இதனாலேயோ தெரியல. அவங்க வர முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லை அப்போ. அப்போ வந்திருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஞாபகம் அவங்க வந்திருந்த போது என்னன்னா, அந்த ருத்ராட்ச் இது நான் சத்குரு கையால் வாங்கி போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு அப்பதான் வரைக்கும். போட்டீங்களா? ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் இது ரொம்ப வேல்யூபிள் என்ன பொறுத்து. வீட்ல இருக்கிறவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க? ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான். சம்படி ஒரு மதிப்புக்குரியவங்க வராங்க அப்படிங்கிறது ஸ்டே தவிர. பண்ணாங்களா? ஆமாம். ஒரு நைட்டு ஒரு நாள் காலையில் வந்தாங்க. அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு மறுநாள் ஈவினிங் அந்த மாதிரி கிளம்பி போகலாம். எப்படி இருந்தாங்க சத்குரு உங்க வீட்ல? ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப நார்மலாக ஒன்று என் சிஸ்டர் மட்டும் ஒரு கேள்வி கேட்டா, இந்த எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையான? ஆமாம் ஆமாம் அப்படித்தான். அது நம்ம என்ன பண்ணோம் இல்லை எனக்கு அவள் தான் கேட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் உட்கார முடியல, அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க இருந்த ரூமை போய் யூ மெடிடேட் இன் தட் ரூம் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ! சத்குரு இருந்த ரூம்ல நீ இருந்த போய் ரூம்ல மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்க. பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து அக்கா அந்த ரூம்ல மெடிடேட் பண்ணணும் அப்படிம்பாங்க. எல்லாரும் அங்கே வந்து ஏதோ ஒன்று மெடிடேஷன் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவங்க எடுக்கிறதா இருந்துச்சு. ஒரு லயன்ஸ் கிளப்லேருந்து ரொம்ப பெரிய லெவலில் ஓரளவுக்கு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து வந்திருந்த போது நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் இப்போ சீட்டெல்லாம் பின்னாடி அரேஞ்ச் பண்ணி அந்த இது எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா, அவங்க வந்து நேராக ஒரு சேரை போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டாங்க. அப்புறம் அது மட்டும் நான் கேட்டேன். அப்போ ஏன் சத்குரு உங்களுக்காக அங்கே எல்லாம் பண்ணியிருந்தோமே உங்க அப்படின்னு சொல்லி. வீட்லயா இல்ல வெளியில வாது? வெளியே ஹால். ஏன் பண்ணீங்கன்னா ஐ ஃபெல் தட் இட் வாஸ் டூ ஃபார் ஃப்ரம் த பீப்புள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அவ்வளோ அது பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க அதில் உட்காரல. வென்ட் ஃபார் த பீப்புளுக்காக அங்கே முன்னாடி தான் அவங்க உட்கார்ந்தாங்க. அப்புறம் வேற சத்குருவோடனா எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது, இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன்னா இவங்களோட சத்குரோட பர்த்டே செப்டம்பர் 3. எங்கள் வீட்டில் அவங்க அண்ணாவோட பர்த்டேயும் செப்டம்பர் 3. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமை. அவங்களுக்கு ரொம்ப பெருமை. சத்குரோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட பிறந்தநாள்னு. அதனால ஒரு ஃபியூ டைம்ஸ் நாங்கள் அப்போவும் சத்குருவை பார்த்துருக்குறோம். அந்த டைமில் ஆரம்பத்தில் ஆஷ்ரம் வந்துருவீங்களா? ஆசிரம் வந்து அந்த டைமில் வந்து அப்போவும் வந்து பார்த்துருக்கோம். அப்போல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட போனால் ஒரு படப்படப்பு வந்துடும். நான் என்ன பேசுகிறேனே தெரியாமல் ஏதோ ஒன்று படப்படப்படான்னு ஏதோ ஒன்று. அதனால நான் ரொம்ப ஏதோ ஒன்று 2 கேட்டுட்டு இது பண்ணேன். இன்னொரு ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு சொல்லணும் போது ஒரு வாலண்டியர்ஸ் மீட் நடத்துது. அப்போ வந்து சத்குரு வந்து கேள்வி கேட்கறதுக்கு இருந்தாங்க.
நான் வந்து ரொம்ப அப்படி கேள்வியெல்லாம் கேட்டுற மாட்டேன். பட் ஆனா வந்து கேள்வி ஏதோ கேட்கணும். சத்குரு அப்ப தான் எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ண முடியும் வாலண்டியர்ஸ்க்குன்னா. நான் வந்து ஏன் வந்து வாலண்டியரிங் பண்ணணும்? பயிற்சி பண்ணிக்கிட்டு வீட்லயே ஏன் இருக்கக்கூடாது? ம். அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குடுத்தேன். அது வந்து அப்போ அவங்க வந்து வாசிச்சுட்டு வள்ளி நடராஜன் ம். அத வேற சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சத்குரு சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இது. ஆ வள்ளிக்கு இன்னும் அங்க என்ன வேல? இங்க வந்துரட்டும். இங்க வந்து வாலண்டியரிங் பண்ணட்டும். அப்பப்ப வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். அப்படிங்கிற மாதிரி ஆனா அது நீங்க அந்த அப்படி வேர்ட்ஸ் கேட்கல தானே உங்க நான் கேள்வி வந்து கேட்கல. நான் என்னோட கேள்வி வீட்டுக்கு வீட்ல இருந்து பயிற்சி பண்ணல. அது அவங்க சொன்ன விதமே ஒரு வேறையா இருந்தது. அப்பவும் நான் நினைச்சேன், சரி என்னோட இது வந்து இங்க தான் இருக்கு போல. நான் வந்து ஹேவ் டு கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணுது. அப்ப அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம். அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்கும்போது அத வந்து அவங்க சொன்னது வந்து எனக்கு நேரா உங்கள ஒரு பார்த்து பாக்கியம் தான். கூப்பிட்டு வர வர சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படி. ஏன்னா சத்குரு ரொம்ப ரேரா தான் கரெக்டா அந்த மாதிரி சொன்னாங்க. பேர் ம். சொல்லி சொல்லி ஆ, சொன்னேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர். வேற. இல்லைன்னா பொதுவா தான் அவர் பதில் அத சொல்லுவாரு சொல்லுவாங்க. ஜென்ரலா. எஸ்பெஷலி இப்படி இன்னொருத்தவங்க கொஸ்டின் படிச்சு படிச்சு. பேர் சொல்றப்போ. ஆனா கேட்பாங்க. யாரு இப்ப கேட்கறது எந்த ஊரு ஒரு அதெல்லாம் கேட்பாங்க. இது அவங்க கேள்வி வாசித்தவங்களே பேரும் வாசிச்சுட்டாங்க. அதனால அது கேட்கல. உடனேயே அவங்க சொன்னது இதுதான். இப்ப தெரியுமாக்கா சத்குருக்கு வந்து நீங்க பக்கத்துல போனீங்கன்னா வள்ளிமா தான் நிக்கிறாங்க அப்படின்னு கட்டாயமா தெரியும். தெரியுமா? 100% தெரியும். ஓகே. அக்கா இவ்வளோ வருஷம் நீங்க சத்குரு கூட இருந்ததுல டெஃபினட்டா யாத்ராலாம் போயிருப்பீங்க. ஸோ அவர் கூட நீங்க ஹிமாலயன் யாத்ராவோ இல்ல வேற எந்த யாத்ராவோ போறப்போ ஓ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அத ஷேர் பண்ணுங்க. ம். சொல்லணும்னா கைலாஷும் பத்தி எப்படி எனக்கு நான் உங்களுக்கு சத்குரு, குரு வேணும்னு சொல்லி ஒரு இது இருந்ததோ, அதே மாரி கைலாஷ் போணுங்கிறது எனக்குள்ள ரொம்ப இருந்துச்சு. கைலாஷ் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கைலாஷ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண உடனேயே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இத்தனைக்கும் ஒரு எனக்குன்னு ஒரு இது வேற இன்ஸ்டால்மென்ட்ல கூட நான் பே பண்ண முடிஞ்சுச்சு எனக்கு. அந்த ஒரு இதுவும் அவங்க குடுத்தாங்க. அதுக்கப்புறம் போகலாம் எல்லாம் பண்ணும்போது மெடிக்கல் செக்கப்ன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. மெடிக்கல் செக்கப் போனா, அங்க டாக்டர் சொல்றாங்க, "உங்களுக்கு ஹை பிபி இருக்குது. நீங்க போகவே கூடாது. கைலாஷ் அது அதுல வந்து நாங்க ரொம்ப அந்த ஆல்டிட்யூட் ரொம்ப இதா இருக்கும். என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க போக்கூடாது." வந்தா எனக்கு அப்படியே ரொம்ப வ வ வ கண்ணீரா வருது. என்னடா இது நம்ம போணும்னு நெனச்சு நான் அப்ப தியான யாத்திரா போனது கிடையாது. ம். அதுக்கப்புறம் வெறும் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு போனதே நான் கைலாஷ் யாத்திரா தான் போனேன். போன பிறகு போனோனே அப்பவும் திருப்பி ஒரு நோட்டு தான் சத்குருக்கு தான் என்ன பண்றது? இந்த மாரி டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா நான் கட்டாயம் கைலாஷ் வரணும். நான் என்ன பண்றது? அப்படின்னதுக்கு, அ சத்குருக்கு எழுதினீங்க. சத்குருக்கு எழுதினதுக்கு உடனேயே ரிப்ளை குடுத்துட்டாங்க. ஆ அ லெட் ஹர் வாக் அஸ் மச் அஸ் ஷி கேன். இதுதான் ஒரு ஒரு 2, 3 சென்டென்சஸ் தான். லெட் ஹர் வாக் அஸ் மச் அஸ் ஷி கேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் கைலாஷ் ட்ரிப். அப்படி அது வந்து ம். எப்படி சொல்றது? இது வந்து அதே மாதிரி அதுல ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க. சத்குரு வந்து கைலாஷ வந்து நான் என் குருவுக்கு ஈக்குவலா நான் வணங்குறேன் அப்படின்னு வேற எங்கேயும் ஒரு போ டவுன் பண்ணும்போது ஒரு துளி கம்மியா தான் இருக்கும். பட் கைலாஷ் மட்டும் நான் என் குரு மாரி நினைச்சு வணங்குறேன்னு சொல்றேன். அந்த சத்சங்ல கூட நாங்க தான் அங்க இருந்தோம். அப்ப நான் நினைச்சுட்டேன். நானும் இருந்தேன் அந்த சத்சங்ல இருந்தீங்க. 2006 கைலாஷ் யாத்ரால. ஓகே. அப்போ எனக்கு நினைச்சேன். நான் வந்து அவரு வந்து பார்த்தேன். நான் வந்து என் குரு, கைலாஷ் எல்லாரையும் ஒண்ணா பார்க்கறதுக்கான ஒரு இது வந்து என்னோட எவ்வளோ பெரிய குடுப்பினையா எனக்கு இருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்ப தோணுச்சு. டெஃபினட்டா அது வந்து நீங்க சிரமம் இல்லாம போயிட்டு வந்துட்டீங்களா? கொஞ்சம் இப்போ இருந்ததுமா. எப்படின்னா, அதுவுமே சத்குரு நீங்களும் அதே ட்ரிப்ல இருந்திருக்கீங்க. ம். அவங்க போறதுக்கு முந்தி நம்மள ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதாவது மழை ஆமா. பெய்யும். மழை பெஞ்சா ஒரு இடத்துல அப்படி உட்காந்துக்கோங்க. இது பண்ணாதீங்க. திருப்பி நடக்கணும். திருப்பி என்ன பண்ணாலும் அப்படின்னு நிறைய சொன்னபோது ஒண்ணு சொன்னாங்க. ஆமா. மூக்குலேருந்து ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ம். அது நடந்துட்டே போயிட்டுருக்கேன். போய் தும்முறேன் மூக்குல ரத்தம். அது பட் ப்ரிப்பேர்டா இருந்ததுனால போல, அது வந்து அவ்வளோ இதா தெரியல. அ கைலாஷையும், சத்குருவையும் ஒண்ணா பார்த்தது வந்து அ எனக்கு ஒரு இதுதான். ஸோ ஐ திங்க் 2006 கைலாஷ் ம். நம்மலாம் போனோம். அதுக்கப்புறம் நடந்த உங்களோட ஜர்னி வித் ஈஷா, சத்குரு, ஆஷ்ரம் இதெல்லாம் வர சமயத்துல,
ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க சத்குரு கிட்ட ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இந்த மாரி ஒரு கஷ்டம் இருக்கு. கஷ்டம். அந்த மாரி ஏதாவது? இது வந்து பர்சனலா சொல்லணும்னாமா, இது வந்து தற்செயலா அ கோவிட் டைமா வேற ஆயிடுச்சு. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி, அதாவது மாதம்பட்டிக்கு வர்றதுக்கு முந்தியே, த்ரோட்ல வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. எல்லாரும் சொன்னாங்க, வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவா. பட் ஐ வாஸ் ஏபிள் டூ மேனேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல வந்து கரெக்ட்டா சத்தமே இல்ல. ஒண்ணுமே வரமாட்டேங்குது. எதுவுமே கிடையாது. வா ஆ ஆவும்லாம் சொல்லவே முடியாது. ஆ சாண்டிங் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வாய்ஸே ஃபுல்லா வரல. போயிடுச்சு. வாய்ஸே இல்லவே இல்ல. எல்லாரும் பயப்பட வேற ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு கோவிட் சுத்தி பார்க்குறவங்களுக்கெல்லாம் கோவிட் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களோட இதுவும் இருந்துச்சே தவிர, எனக்கு தெரியுது இது வந்து இது இல்ல. ஆனா, அதுலேருந்து வெளிய வர முடியல. அப்பவும் திருப்பி இதே மாரி தான். எழுதி சத்குருக்கு ஒரு நோட் அனுப்பிச்சபோது, சத்குரு வந்து சிம்பிளா ஒரு பிராக்டிஸ் குடுத்தாங்க. லெட் அஸ் சிட் இன் வஜ்ராசனா அண்ட் சாண்ட் ஊ. ஊ மட்டும் ஹவ் எவ்வளோ பாசிபிள் டைம் பண்ண முடியுமோ. அப்போ நான் உடனே அடுத்தாப்புல நம்மளுக்கு தான் கேள்வி இருக்கும்ல. நான் வந்து ஃபுல் ஸ்டமக்கா இல்ல ஸ் வ சி சாப்பிட்டுட்டு பண்ணலாமான்னதுக்கு, எம்ப்டி ஸ்டமக் இஸ் பெஸ்ட். பட் லெட் ஹர் டூ இட் ஆன் த அதர் டைம்ஸ் ஆல்சோன்னு. அப்புறம் அத பண்ண ஆரம்பிச்சேன். அத பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாரி ஒரு 2 தடவ, 3 தடவ இருந்தத, அப்புறம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைச்சேன். பார்த்தீங்கன்னா, என்னோட இன்னொருத்தங்க அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் இருந்தது. அவங்க கேட்குறாங்க, "உங்களுக்கு எப்படி இந்த வாய்ஸ் திருப்பி வந்துச்சு?" ம். அப்படின்னு சொல்லி யூ காட் யுவர் வாய்ஸ் பேக். ஐ காட் மை வாய்ஸ் பேக். வித்தவுட் எனி மெடிகேஷன் நத்திங். எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த சாண்டிங் அந்த வஜ்ராசனால உட்காந்து பண்ணதுலே. அது மேஜிக்கல். ஆமா. அதெல்லாம் வெளிய சொன்னா. ஆக்சுவலா இது அதுவும் மாதிரி ம். நெறைய பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்குருவோட நெறைய அந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள், அ நம்மளுக்குள்ள நடக்கிறது ஒரு சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, அ ஒரு நான் வந்து அஸ் அ ரெசிடென்ட் அந்த ஆஷ்ரம்ல ஒரு பூர்ணாங்காவங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமையான ஒரு விஷயம். அங்க தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு குடுக்குறாங்க அப்படின்னா, அ எல்லாரும் சொல்லுவாங்க, "உனக்கு எதுக்கு நீ தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீல்ல, எனக்கு எதுக்கு நீ போய் அந்த தீபாவளி ட்ரெஸ் வாங்குன?" நான் சொன்னேன், "இட்ஸ் மை ப்ரைட்." நான் ம். வந்து ஒரு பூர்ணாங்காங்கிறது ஈஷாவோட ஒரு அங்கம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் கோ அண்ட் கெட்ன்னு சொல்லி கட்டாயமா போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவேன். தீபாவளிக்கு பூர்ணாங்காஸ் ஓ! குடுக்குறது. ஸோ ஆஷ்ரமக்கு எல்லாருக்கும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு எல்லாருக்குமே பூர்ணாங்காஸ் உண்டுமா. எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட மெடிசின்ஸ் எல்லாம் கூட அவங்க தான் குடுக்குறாங்க. நான் வந்து எனக்கு சாப்பிட வேண்டிய மந்த்லி மெடிசின்ஸ், கால்சியம் எல்லாமே இட் கம்ஸ் ஃப்ரம் த கிளினிக் ஒன்லி. ஸோ வண்டர்ஃபுல் அக்கா. ஃபார் அஸ்ன்னே சொல்லணும். ஆல் 3 ஆஃப் அஸ் ஆர் இன்டு இட். அவங்க வந்து எங்கள எதுவுமே சொல்றதில்ல. அ கரெக்ட்டா இன்னைக்கு வரைக்கும் நான் போணும் அப்படின்னா, சரி நான் வரேன் வந்து வெயிட் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன். இருந்து வர்றேன்னா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தட்ஸ் ஆல்சோ எனக்கு ஒரு எனக்கு கிஃப்ட்ன்னு அந்த தான் மாரி சொல்லணும். ஒரு பார்ட்னர் ஆமா. நமக்கு அமையறது வந்து பெரிய விஷயம். வரப்பிரசாதம். டெஃபினட்டா, டெஃபினட்டா. இல்லன்னா எல்லாரும் அத எப்படி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா ம். ஃப்ரம் ஹிஸ் சைட் இட் இஸ் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. மத்தவங்களோட ஜர்னிலாம் வந்து சத்குருவ எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னா, பண்ணாங்க. அதுவும் ஒரு 2000க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே, இது அவர் நம்மள தேடி வர மாரி வரேங்க. நெறைய பேரு கரெக்ட். ஷேர் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து உங்க பொண்ணு மூலமா வந்து வந்தாங்க. உங்க பொண்ணு மூலமா சத்குரு உங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து எவ்ரிபடி காட் இன்டூ வாட் இட் வெயிட். ஈஷா. ஐ அம் சோ சர்ப்ரைஸ்ட். உங்க பொண்ணு உங்க உங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க எடுத்திருக்காங்க. அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உனக்கு சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது. நீ சும்மா இரு. ஆமாமா. சாமியார் பின்னெல்லாம் மத்த போக்கூடாது. எல்லாத்துக்கும் அப்படித்தானே சொல்லுவேன் அவள. ஆமா. வாலண்டியரிங்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோகிராம்ஸ்க்குமே நான் பண்ணி இருந்திருக்கேன். ஆ எல்லாத்துலயுமே ஒரு வ வம் வைபவ் சிவா மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணேன். லீலா ப்ரோகிராம்க்கு வாலண்டியரிங் தான் பண்ணேன். அப்போ வந்து சத்குரு வாலண்டியர்ஸ் மீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இல்ல, கிருஷ்ணா உங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் முக்தி சொல்லிட்டாங்க. அப்படி வாலண்டியர்ஸ்க்கு. வாலண்டியர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கூட இல்ல. ம். உங்களுக்கெல்லாம் தான் முக்தின்னு கிருஷ்ணாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க. அ அதுல அந்த மாரி சமயமல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுக்கா?
ஆ. சமயமால வந்து நான் அது முதலே உங்கள்ட்ட நான் சொன்ன மாரி, நான் வந்து அந்த மாரி இது பண்ற ஒரு இதுல தெரியாது. மத்தபடிக்கு சத்குருவோட இது வந்து வேறையா இருக்கும். அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா ஹி இஸ் அ பியாண்ட் எவ்ரிதிங் மாதிரி ஒரு டைமென்ஷன்ல தான் அங்க அவங்களுடைய பிரசன்ஸே இருக்கும். அது வந்து நெறையா பண்ண முடியும். இல்லன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 7 நாள் வந்து வெறுமனையா தியானம் மட்டும் பண்ணி நம்மளால அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து, அந்த மாரி ஒரு அவரோட பிரசன்ஸ் இல்லன்னா அது முடியவே அப்பா! முடியாது. டெஃபினட்டா கட்டாயமா அது வந்து நான் ரொம்ப இருக்கணும். உணர்ந்திருக்கிறேன். ஆமா. செவரல் டைம். அக்கா இப்போ நீங்க நெறைய வாலண்டியர்ஸ் கூட இருந்தது, ஈவென்ட்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. ஆ பைரவி தேவியோட உங்களோட கனெக்ட் எப்படி இருந்தது? நீங்க டெம்பிள் டீம்லயும் இருந்திருக்கிறீங்க. டெஃபினட்டா தேவி கூடயும் நெறைய ஆ வாலண்டியரிங் பண்ணியிருக்கீங்க. நெறைய பொறுப்புல இருந்திருக்கிறீங்க. சொல்லுங்க தேவி உங்க வாழ்க்கையில எப்படி உள்ள வந்தாங்க? தேவி வந்து ஃப்ரம் த பிகினிங், அதாவது அவங்க தேவி அவங்கள ஓப்பன் பண்ணும்போதிலிருந்து நானும் கூடவே இருந்திருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முதல்லலாம் நான் சொல்லுவேன், பார்த்தோன்னே கண்ண கண்ண உருட்டிட்டு பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் அண்டர்லைனா தான் அதோட கம்பேஷன், தேவியோட கம்பேஷன நம்ம ஃபீல் பண்ண முடியும். எஸ்பெஷலி வென் ஷி இஸ் இன் எல்லோ எல்லோ கலர்ல அவங்க இருக்கும்போது மஞ்சள்ல. பார்த்தீங்கன்னா, நான் வந்து ம மஞ்சள் அவ ம் ஹ ஹரித்ரம் ஹரித்திரத்தில அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணு நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் பைராணி ஒருத்தவங்ககிட்ட நான் மெசேஜாவே அனுப்பிச்சுட்டேன். "மா எனக்கு அப்படி இருக்குது. அஸ் இஃப் ஷி இஸ் டாக்கிங் டூ மீ என்கிட்ட" அப்படின்னு சொல்லி நான் அந்த மாரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன் ரெகுலர் பேசிஸ் ஐ அம் இன்டூ ரிச்சுவல்ஸ்க்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிச்சுவல்லயும் அந்த ஒரு பார்ட்டிசிபென்ட் டச் ஆயி போறது வந்து இட் இஸ் ட்ரெமெண்டஸா ரொம்ப ஒரு பெரிய இதா இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு தாக நிவாரணமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு விவாக சப்போர்ட் பண்ணோம்னா, அவங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல நம்மளும் ஒரு பார்ட்டுங்கும்போது எனக்கு தோணும். இதுதான் சத்குரு சொன்னது போல, "ஹவ் டீப்லி யூ கேன் டச் ஒன் லைஃப் தட் இன் த வே இட் இஸ் இட் என்ஹான்சஸ் யுவர் லைஃப்ங்கிற மாதிரி." இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் கூட அந்த பீப்பிள் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லா டச் பண்ண முடியும். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு 2, 3 நெறைய இன்சிடென்ட் இந்த மாரி நடந்திருக்கு. ஒரு இடத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும்னா, அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னைய நிக்க சொல்லுவாங்க. நான் சொல்றது என்ன, நீங்க தான் கல்யாணம் நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நோ அக்கா, இட்ஸ் ஓகே. யூ ஸ்டாண்ட் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் நடுவுல இருந்து அது கூட சில ஃபோட்டோஸ் நெறைய இருக்கு. மேரேஜஸ்ல இந்த மாரி ஆகும். அதே மாதிரி அவங்க முடிச்ச உடனே வந்து அப்படி ஒரு அந்த ஒரு ஆ கிராட்டிட்யூட் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதுல நான் என்ன ஒரு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அ டூல். ஆ ஏற்கனவே சத்குரு டிசைன் பண்ண அந்த ஒரு இது. அங்க நடக்கிறது எல்லாம் வேற. சும்மா நான் ஒரு அசிஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ம். தேவி பொறுத்தவரைக்கும் அது டெய்லி இட்ஸ் ஹேப்பனிங். இப்ப கூட ஒரு முந்தா நாள் ஒரு 2 நாள் முந்தி ஒருத்தங்க தாக நிவாரணம் ஹைதராபாத்லேருந்து வந்து பண்ணேன்னா, அவங்க அப்படி சொல்றாங்க. அ "அக்கா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு இன்னைக்கு. இங்க எப்படி இப்படி இருந்தது? இட் வாஸ் மேஜிக்கல்" அப்படி இப்படின்னு நெறைய அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், "மேபி தேவி இஸ் ரிஃப்ளெக்டிங் வாட் யூ ஆர்." அதுதான் அவங்க எப்பவும் பண்ணுவாங்க. அதனால நீங்க அப்படி இருந்திருக்கீங்கன்னா, அதனால அது அப்படியே உங்களுக்கு நடந்திருக்குது அப்படின்னு. நீங்க ஏதோ ஒரு டைம்ல தேவி இது எனக்கு எப்படியாவது முடிச்சு குடுத்துரு அப்படின்ற மாரி இப்ப ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா? ம். குட்டி குட்டியா நெறைய கேட்கறது தான். அ நெறைய அவங்கட்ட கேட்காம வேற யார்ட்ட கேட்கறதுங்கிற மாரி குட்டி குட்டியா இன்னைக்கு எனக்கு இது பார்க்கணும், இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈவன் ஃபார் திஸ் இன்டர்வியூவே கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, நான் ஐ அம் நாட் அ கேமரா ஃப்ரெண்ட்லி பெர்சன். அதனால ஐயோ வேண்டாம் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணட்டும், அப்புறம் வேணா பார்த்துக்கலான்னு. 2 விஷயத்துக்காக தான் நான் ஒண்ணு ஒத்துக்கிட்டது. ஒண்ணு வந்து சத்குரு பேசுறது பத்தி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நான் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணு. 2வது வந்து தேவி கிட்ட நான் கேட்டு வச்சிருந்தேன். தேவி நான் கொஞ்சம் பயப்படாம, பிளா பிளா பண்ணாம நான் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நடத்திட்டாங்க. டெஃபினட்டா தட் இஸ் ம். அந்த மாரி குட்டி குட்டியா நெறைய அவங்க கிட்ட அப்பப்போ போறது. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் வண்டர்ஃபுல்லி. ம்.
ரொம்ப பெரிய விஷயம் சத்குரு முந்தி சொன்னபோது எனக்கு தியானலிங்கா பத்தி சொன்னது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து போயி அவர்கிட்ட என்ன வேண்டும்? இதே ஒரு கேள்வியாவே வந்தது. அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, "ஒரு ரிசர்வ் பேங்க்ல போய் ஒரு 10 பைசா காயின் குடுங்கன்னு சொல்லி நீங்க ஏன் கேட்க போறீங்க? அவர்கிட்ட போய் எனக்கு எது நன்மையோ அது நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லி நீங்க வேணா கேட்கலாம். அது மாரி வேணா நீங்க கேட்கலாமே தவிர, அது குடு, இது குடு வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு இத தான் சொன்னாங்க. ஒரு ரிசர்வ் பேங்க்ல போய் 10 பைசா காயின் குடுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற மாரி அது அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப மத்தபடிக்கு ரொம்ப ஒண்ணும் கேட்கறதுக்கான வைக்கவும் இல்ல. அவங்க வாழ்க்கையில எல்லாமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப பியூட்டிஃபுல் அக்கா. இது இது கண்டிப்பா ஷேர் பண்ணணும். இது அவங்களுக்கு ரொம்ப பார்க்குறவங்களுக்கு வந்து சத்குரு யாருன்னு தெரியும். அந்த மாரி ஏதாவது அ இருக்கா? இது உங்களுக்கு ஒவ்வொரு நடந்திருக்கலாம். இல்ல வேற யாரோ ஒருத்தருக்கு நடந்து நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கூட. இது பார்க்கணும்னா இட் இஸ் நாட் இத வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா நான் அந்த இன்சிடென்ட்ட பார்க்குறது வந்து அங்கேற்கண்ணின்னு ஒரு வாலண்டியர் மதுரையில இருந்தாங்க. வெரி டெடிகேட்டட் வாலண்டியர். அவங்க வந்து க அவங்களுக்கு வந்து கடைசியா லேட்டர் வந்து ஆ ஷி இஸ் நோ மோர். அவங்க வந்து ஷி பாஸ்ட் அவே கேன்சர் இருந்தது. ஆனா அத அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமிக்கு போயி அவங்க பௌர்ணமி பூஜையெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அ டாக்டர்ட்ட போணும்னு போயிருக்காங்க. அடுத்த அமாவாசைக்கு ஷி வாஸ் நாட் தேர். அமாவாசையும்போது அவங்க அங்க உயிரோட இல்ல. என்னன்னு கேட்டா, அப்ப வந்து டாக்டர்ஸ் கிட்ட போனபோது கூட அவங்க சொன்னாங்களாமா, "இனி ஒண்ணும் ரொம்ப பண்றதுக்கு இல்ல. அவங்கள வீட்ல கூட்டிட்டு போயி நீங்க இதா வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ் எல்லாம் அவங்க பொண்ணுங்கள எல்லாம் கேட்டேன். இதே கேள்விய நானும் அவ வந்து என்கிட்ட அவங்க பொண்ணு ஷேர் பண்ணா. எல்லாரும் என்னைய கேள்வி கேட்குறாங்கம்மா, "இவ்ளோ பயிற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு ஏன் இது வந்தது?" அப்படின்னா, அம்மா அவ்வளோ பயிற்சி எல்லாம் பண்ணதுனால தான், அவங்களோட சஃபரிங்கே அவங்களுக்கு இல்ல. ஜஸ்ட் ஒரு ம். 15 டேஸ்ல லைக் இது சொல்றது, அந்த பூ பூ உதிர்ந்து உதிர்ந்த போற மாதிரி. மாரி அந்த மாதிரியில வந்து ஈவன் 3 டேஸ் பிஃபோர் அவங்க அந்த சாண்டிங் எல்லாம் போட்டிருக்கும்போது, ஷி யூஸ்ட் டூ டான்ஸ் ஆமா. இப்படி இப்படி டான்சிங் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களாமா, பெட்ல படுத்திருக்கும்போது கூட. இதெல்லாம் கேட்கும்போது, ஈவன் ஒரு ஒரு இந்த ஒரு வாலண்டியர கூட இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை அந்த சத்குரோட பிரசன்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கு. அப்ப அவங்க பொண்ணு வந்து என்கிட்ட அப்படிதான் ஷேர் பண்ணாங்க. கேட்குறாங்கம்மா சிலர் வந்து பயிற்சி எல்லாம் பண்ணாங்களே, ஏன் வந்தது அப்படின்னு, அப்படின்னு சொல்லிட்டு. இதே கேள்விய என்னையுமே கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு உடம்பு சரியில்லன்னா, நீயும் இவ்ளோ பயிற்சி பண்ற? நான் சொல்றது, பயிற்சி பண்றதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் பயிற்சி பண்ணதெல்லாம் ஒரு 38 இயர்ஸ், 40 இயர்ஸ்ல தான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம், அதோட இது ஒண்ணு இருக்கணும்ல, அதோட கான்சிக்வென்ஸ் நம்மளுக்கு இருக்கும் தானே நம்ம பாடியில, அப்படின்னு சொல்லி. இது வந்து மக்கள் கொஞ்சம் ரொம்ப கேட்கிற கேள்வி இது வந்து எப்ப பார்த்தாலும். ஏன் உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னு. பட் அந்த டிசீசஸ் அந்த டஃப் டைம்ஸ கூட ரொம்ப ஒரு சஃபரிங் இல்லாம சஃபரிங் இல்லாம. கடந்து அதுதான் போறத நான் நான் நெறைய சொல்றேன்லம்மா கவனிச்சிருக்கேன் உங்களுக்கு. நானு. இவங்கள பொறுத்தவரைக்கும், அங்க இருக்கனி பொறுத்தவரைக்கும்லாம் வெரி டெடிகேட்டட். எங்க இருந்தாலுமே, யார் இருக்கணுங்கிறது கிடையாது. யார் கோஆர்டினேட் பண்றாங்க, யார் இருக்கணும். நான் இருக்கும்போதும் அப்படித்தான் இருந்தாங்க. நான் அங்கருந்து வந்த பிறகும் அப்படித்தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அதுல இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பௌர்ணமிக்கு டயக்னைஸ் பண்ணி, அமாவாசைக்கு ஷி வாஸ் நோ மோர் அப்படின்னு. எந்த சஃபரிங்கும் இல்லாம. ஷி வென்ட், ஷி லெஃப்ட் அப்படிங்கிறது. அக்கா இப்போ மதுரையில இருக்க பல வாலண்டியர்ஸ், மெடிடேட்டர்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலமா சொல்லணும்னா நீங்க பேர் சொல்லி கூட சொல்லலாம். டெஃபினட்டா அதுல ஒரு செட் ஆஃப் பீப்பிளே இருக்காங்க. ஆனந்த், கேஎல்எஸ் அண்ணா, பாலா, ஆ ஜிஆர் பாபு, மணிமாறன் இவங்க எல்லாரும் இவங்களோட ஒரு ஹேண்ட் இல்லன்னா, எனக்கு அவ அங்க இருக்கண்ணி, அ அவங்க தியானேஸ்வரா, பா முத்துக்குமார் அண்ணா. முத்துக்குமார் எல்லாரும் வந்து சரவணராஜா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இன்னைக்கும் அவங்க எல்லாருமே ஈஷாக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய என்ன சொல்றது? கிராட்டிட்யூட் ஐ ஜஸ்ட் போ டவுன் டூ தெம். அவங்க இல்லன்னா இந்த அளவுக்கு நானே இங்க வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு இதுவும் ரொம்ப ஸ்மூத்தா நடந்துச்சு. ஒவ்வொரு ஈவென்ட்டும். அதுக்கு அவங்களோட இது எல்லாமே இருந்தது. ஏதோ இந்த இந்த ஒரு எமோஷனலா இருக்கிறதுனால மேபி ஐ வுட் ஹேவ் லெஃப்ட் அ ஃபியூ நேம்ஸ். ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கட்டாயமா.
தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நமஸ்காரம். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பேசுறதுக்கு. இதில் வந்து இன்சிடென்ட்ஸ்னு சொல்லணும்னா பல 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 இருக்குது, நிறைய இருக்குது இது. எந்த அளவுக்கு எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் சத்குரு அப்படின்னா ஒரு நான் ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு உயிர் மூச்சு மாதிரி தான் அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே எங்கள் மாமியார் முதற்கொண்டு ஏதாவது ஒன்றுனா அவங்க கூட அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன சத்குருக்கு உடம்பு சரியில்லாமே, என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலியிலையுமே அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையுமே ஒரு வழி நடத்தி போகிறதுக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பயங்கரமா அவங்க புகழாரம் சுட்டிட்டாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்து நான் ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னு இல்ல நாங்க எங்கேயாவது போனா கூட நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் நிப்பீங்க. சொல்லுங்க, நான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களாம நான் சத்குரு ஒரே ஒரு தடவை தான் பார்க்கணும்னு நினைப்பேன் எப்போதுமே. என் பர்த்டே அன்னைக்கு தான் பார்க்கணும். மற்றபடி எப்போவுமே பின்னாடி தான் வராங்க. முன்னாடி போவேன் கேட்கவே மாட்டீங்களா? கேட்கவே மாட்டேன், முன்னாடி போவோம். பர்த்டே அன்னைக்கு எப்படியாச்சும் பார்த்துருவேன். எல்லா சாமிகளும் பர்த்டே அன்னைக்கு விட்டுருவாங்க என்னைய. முன்னாடி போய் பார்த்துட்டு வந்து சும்மா 2002 நினைக்கிறேன். 2002 2003 நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு பர்த்டே, அவருக்கு பர்த்டே, எனக்கு தேர்ட் பர்த்டே. ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னே என்னன்னாரு பர்த்டே இருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சிக்கிட்டோமன்னாரு. எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு இப்போ? 72. அப்பா, உங்களுக்குக்கா? 68. 68ஆ நீங்க? தெரியலையா? நினைச்சேன் நான். வள்ளி அக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறப்போ நம்மளோட நிறைய கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் வெளியில இருந்து ஒரு சென்டர் உருவாகிறதுல எந்த மாதிரி தன்மையில இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேரை நம்ம ஈஷாக்களை நம்ம இணைச்சி கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளோ மூமெண்ட்ஸ், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வெளியில சத்குருவோட கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே அக்கா ஷேர் பண்ணாங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பேரண்ட் அவங்க தங்களோட 2 குழந்தைங்களையுமே ஈஷால வந்து ஒருத்தர் கிரஸ்தராகவும் இன்னொருத்தவங்க வந்து பிரம்மச்சரியாவும் இருக்கிறாங்க. அதுக்கு அக்கா எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக எனக்கு பர்சனலாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப அடுத்த இன்னொரு கெஸ்ட்டோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம்.